நமது சென்னை அம்பத்தூர் ஓட்டியில் உள்ள ஏர்டெல் நிறுவனத்தில் தங்கச்சிக்கு வேலை கிடச்சுன்னு சொல்லி நான் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் உள்ள ராஜலட்சுமி மகளிர் விடுதியில் நான் சேர்த்து விட்டுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தேன். T1 காவல் நிலையத்திலிருந்து போலீஸ்காரர் பேசுகிறேன். திவ்யாங்கிறது உங்கள் தங்கச்சி அப்படின்னு கேட்டால் ஆமான்னு. உங்கள் தங்கச்சி வந்து ஒரடகம் வெங்கடாபுரம்னு சொல்லி ஒரு ஏரியான்னு சொல்லி அந்த ஏரியாவில் வந்து செய்து கொண்டான்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. யாருமே நம்ப கிடையாது, எங்கள் தங்கச்சி பண்ண மாட்டா, வேறு யாரோ ஃபோட்டோ காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் ஃபோட்டோவை காமிச்சு எங்களுக்கு சொல்லும்போது இது வியப்புற்ற ஒரு செயலாக இருந்துச்சு. மறுபடியும் என்ன நடந்துச்சு நான் போலீஸ்கார்ட்ட வந்து விசாரிக்கும் போது லிவிங் டுகெதரில் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸை கூட்டி அந்த இடத்துக்கு போகும்போது வீடு வந்து பூட்டி வெளியில் சாவி இருந்துச்சு. இப்போ உள்ளே போய் போலீஸ்கார் வந்து கதவை திறந்து சாவியை திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது கிச்சனில் போயிட்டு அந்த பண்ண சாலை வந்து அந்த பையனே வந்து கட் பண்ணியிருந்தான், கீழே படுக்க வச்சு போர்வையை வச்சு பொருத்தி மர்ம முறையில் வந்து மூடி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. தங்கச்சியோடைய வீட்டுக்கு பக்கத்தில் மட்டுமே மொத்தம் 4 CCTV ஃபுட்டேஜ் இருக்குங்க சார் வீட்டை சுற்றி. ஆனால் போலீஸ்கார் வந்து இந்த ஒரே ஒரு CCTV மட்டும்தான் ஃபுட்டேஜை மட்டும் தான் எடுத்திருக்கு. அதோட ஹார்ட் டிஸ்கையோ எந்த ஒரு எவிடன்ஸையும் வந்து தக்க எவிடன்ஸாக அவங்க கைப்பற்ற கிடையாது இன்றைக்கு வரைக்கும். உள்ளே வந்து நான் பார்க்கும்போது தூங்கிட்டு தான் இருந்தா, என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் தூங்கினா. சரி நல்லா தான் கேஷுவலாக தூங்குறான்னு சொல்லி நானும் படுத்திருந்தேங்க. 3 மணிக்கு நான் எந்திரிச்சு பார்க்கும்போது பண்ணிக்கிட்டா. நான் என்னென்னு போய் நான் சாலை நானாக போய் வேமா அறுத்து ஃபஸ்ட் எய்டு பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க சார். அவங்க ஆக்சுவலாக எந்த ஒரு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனோ எந்த ஒரு ஆதாரமுமே வீட்டு வாடகை ஒப்பந்தமோ இல்லை மேரேஜ் ரிஜிஸ்டரோ எந்த ஒரு ப்ரூஃபுமே பண்ண கிடையாது. எங்களுடைய சொந்தக்காரன் சரி, என் தங்கச்சியோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அவள் வேலை செய்கிற ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நான் போய் விசாரிச்சுட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்கிறதுக்கு 1% கூட சான்ஸே இல்லை ப்ரோ. உண்மையிலே அவங்க லவ் பண்ணியிருந்தா அந்த பையன் எதுக்கு உங்கள் தங்கச்சியே சூட் பண்ணியிருந்தா, அந்த பையன் எதுக்கு அறுத்து கீழே வச்சுட்டு செயின் எடுத்துக்கிட்டு ஏன் ஓடணும் ப்ரோ? உண்மையை லவ் பண்ணுற யாராச்சும் இப்படி ஓடுவாளான்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து இது கண்டிப்பாக சொல்லி அவங்களும் வந்து மோட்டிவாக என்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் உங்கள் கலரில் சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி அதை திறந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த கம்பில் அப்படியே தூக்குறாரு, அந்த லத்தி கம்பில் பிள்ளைய தூக்குறாரு. ஒரு கால் நீட்டி ஒரு கால் மடக்கி இப்படியே கிடந்துச்சு. அப்படி எப்படி மேடம் போட்டுக்கிற முடியும்? நீங்கள் சொல்றீங்களே மேடம், இதெல்லாம் அப்படித்தான் கிடந்துச்சு, அதைத்தான் நான் சொல்ல முடியும். போமா போஸ்ட் மேடம் பண்ணியாச்சு, போமா தூக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டா சார். எனது பெயர் அந்தோணி குழந்தைசாமி. என்னுடைய குடும்பத்தில் வந்து எங்கள் அப்பா பேர் ஜேம்ஸு, எங்கள் அம்மா பேர் மேரி, எங்கள் அக்கா பேர் ஜெனிஃபர், என்னுடைய தங்கச்சி பேர் திவ்யா. கடந்த 2024ஆம் ஆண்டு நமது சென்னை அம்பத்தூர் ஓட்டியில் உள்ள ஏர்டெல் நிறுவனத்தில் தங்கச்சிக்கு வேலை கிடச்சுன்னு சொல்லி நான் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் உள்ள ராஜலட்சுமி மகளிர் விடுதியில் நான் சேர்த்து விட்டுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தோம். வேலை நாளைக்கு 1 மாதம் கழிச்சு நல்லா தான் வேலையெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி டெய்லி நாங்கள் வீட்டோட சேர்ந்து வீடியோ கால்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. கை நிறைய சம்பளம் வாங்கினா. ஆனால் வீட்டுக்கு வந்து மினிமம் 5000 10,000 கொடுப்பா. மீது அமௌண்ட்டை நான் நகைக்கு வந்து நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கல்யாணத்துக்கு வேண்டி நான் சேர்த்து வச்சுட்டுருக்கேன்னு சொல்லி மிச்ச பேலன்ஸ் மட்டும் சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லியிருந்தா. இப்போ கடைசியாக டிசம்பர் மாதம் 25ஆம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறது கூட எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் உடுமன்பட்டி கிராமத்தில் உள்ள எங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு வேண்டி வந்திருந்தா. நல்லபடியாக கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி முடிச்சுட்டு 26ஆம் மறுபடியும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சென்னை அம்பத்தூர் ஓட்டியில் உள்ள ஏர்டெல் நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்திருந்தா. சனிக்கிழமை 3/1/2026 ஜனவரி மாதம் ஈவினிங் 5 மணி அளவில் எனது அக்கா வந்து என்னுடைய தங்கையுடைய திவ்யாவுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்னு செய்திருக்கு என்று எனக்கு செய்தியை சொன்னால், இதை நான் அக்காள்கிட்ட யார் சொன்னான்னு கேட்கும்போது திவ்யாவோட வேலை செய்கிற அல்டாஃப்ங்கிற ஒரு பையன் வந்து எங்களுக்கு வந்து சொன்னா அப்படின்னு சொன்னான். நான் உடனே அல்டாஃப்ங்கிற நம்பரை வாங்கி நான் திரும்பி கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது உங்கள் தங்கச்சி வேலைக்கு வரவே கிடையாது இன்றைக்கி அப்படின்னு சொல்லும்போது நான் என்னாச்சுன்னு போய் பாருங்கன்னு சொன்னேன். திரும்பி 1/2 மணி நேரம் கழிச்சு அல்டாஃப் செல்லிருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் ஃபோன் பண்ணி யாருன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் அம்பத்தூர் T1 காவல் நிலையத்திலிருந்து போலீஸ்காரர் பேசுகிறேன். திவ்யாங்கிறது உங்கள் தங்கச்சி அப்படின்னு கேட்டால் ஆமான்னு. உங்கள் தங்கச்சி வந்து ஒரடகம் வெங்கடாபுரம்னு சொல்லி ஒரு ஏரியான்னு சொல்லி அந்த ஏரியாவில் வந்து செய்து கொண்டான்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் அங்கேருந்து மறுநாள் கிளம்பி நேரடியாக T1 அம்பத்தூர் காவல் நிலையத்துக்கு வந்தபோது அங்கே விசாரிக்கும் போது இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து பண்ணிக்கிட்டான்னு சொல்லும்போது யாருமே நம்ப கிடையாது, எங்கள் தங்கச்சி பண்ண மாட்டா, வேறு யாரோ ஃபோட்டோ காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் ஃபோட்டோவை காமிச்சு எங்களுக்கு சொல்லும்போது இது வியப்புற்ற ஒரு செயலாக இருந்துச்சு. மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி கார்த்திக் ராஜான்னு ஒரு பையனோட 2 பேரும் சேர்ந்து நவம்பர் 7ஆம் ஒரடகம் வெங்கடாபுரம் ஒரு வாடகை கொடுக்குற வீட்டில் வந்து 2 பேரும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மோதிரத்தை காமிச்சு அவங்கள்ட்ட வந்து வாடகைக்கு இருந்திருக்கான்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. மறுபடியும் போய் நாங்கள் சேர்த்து விட்டுருந்த ராஜலட்சுமிங்கிற பிஜிஆர் செட்டில் போய் கேட்கும்போது 7ஆம் உங்கள் தங்கச்சி வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் நான் தானே கார்டியனை வந்து சேர்த்து விட்டுருந்து என்னுடைய மொபைல் நம்பர் தான் அதில் இருந்துச்சுங்க. எனக்கு கால் பண்ணி சொல்லலையான்னு கேட்டதுக்கு இல்லைங்க உங்கள் தங்கச்சி வந்து எங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் வெளியில் வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் அவங்க தங்கியிருந்த வீட்டில் போய் நான் ஓனர் மாட்ட கேட்கும்போது 7ஆம் உங்கள் தங்கச்சியும் ஒரு பையனும் வந்து அந்த பையன் பேர் கார்த்திக் ராஜா 2 பேரும் எங்களுக்கு வந்து நிச்சயம் ஆயிடுச்சுங்க, கிறிஸ்துவ முறைப்படி எங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மோதிரத்தை காமிச்சு எங்களுக்கு வீடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நாங்கள் உங்கள் தங்கச்சி பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணாக இருக்கும் தான் நான் வீடே கொடுத்தோம். எந்த ஒரு வாடகை ஒப்பந்தமும் இல்லாமல் எங்கள் தங்கச்சிக்கு அவங்க வீடை கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு நான் போலீஸ்கார்ட்ட வந்து விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி இன்னொரு பையனை வந்து லிவிங் டுகெதரில் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மறுபடியும் போய் எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து சனிக்கிழமை 3ஆம் தேதி 12 மணிக்கு தங்கச்சியும் அந்த பையனுக்கும் சண்டை வந்துச்சு. அப்போதைக்கு நான்
தங்கச்சி செல்லையும் 2 பேரும் செல்லையும் மாற்றி உடச்சிக்கிட்டோம். உடச்சிட்டு நான் அந்த மாதிரி தங்கச்சியோட செயினை அத்துட்டேன். அதனால் அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் உனக்கு மறுபடியும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் தங்கச்சி வந்து சூசைட் பண்ணிக்கிடுச்சுன்னு சொல்லியிருந்தான். ஆனால் போலீஸ்கார நிறுவனத்தில் நேரடியாக போய் பார்க்கும்போது அந்த பையன் தான் வந்து முதல்ல அவங்க அக்கா சுகுணாங்கிற அந்த பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நானும் ஒரு பொண்ணு வந்து லிவிங் டுகெதரில் இருந்தாலக்கா அந்த பொண்ணு வந்து இறந்துச்சு சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க அக்காள்கிட்டையும் சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்டையும் சொல்லி அந்த அட்ரஸையும் சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஓடி போயிட்டான் செயின் எடுத்துக்கிட்டு. விஷயம் தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்டு விக்னேஷ்ங்கிற பையன் வந்து அவங்க அக்காவையும் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸை கூட்டி அந்த இடத்துக்கு போகும்போது வீடு வந்து பூட்டி வெளியில் சாவி இருந்துச்சு. அப்போ உள்ளே போய் போலீஸ்கார் வந்து கதவை திறந்து சாவியை திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது கிச்சனில் போயிட்டு அந்த பண்ண சாலை வந்து அந்த பையனே வந்து கட் பண்ணியிருந்தான். கீழே படுக்க வச்சு போர்வையை வச்சு பொருத்தி மர்ம முறையில் வந்து மூடி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. பொண்ணு வந்து சென்னையில் இருக்கான்ற போது நீங்கள் விசாரிக்க பண்ணீங்களா? எப்படி இருக்காங்க எது இருக்கு நீங்கள் வீடியோ கால் வந்து பார்க்காத? நான் இடையில வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து தங்கச்சியை இங்கே வழக்கமாக நான் பார்க்க வருவேன். பார்க்க வரும்போது பிஜி ஹாஸ்டலில் நீ அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்லும்போது நான் பார்ப்பேன். அவள் ஹாஸ்டலில் தான் போவா. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு நான் கேட்கும்போது நான் லாஸ்ட்டாக டிசம்பர் 25 நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ கூட சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைடா, கை நிறைய சம்பளம் வாங்குறேன், நான் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக நான் பார்த்துக்கிருவேன், நான் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கிறேன், எனக்கு படிக்கிறதுக்கு காசு, எனக்கு லேப்டாப்பு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே என்னுடைய தங்கச்சி மூலியமாக தான் நான் எல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ 1 வருஷம் படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவள் மோட்டிவ் பண்ணி எனக்கே ஒரு தன்னம்பிக்கையாக இருந்தது எங்கள் தங்கச்சிங்க சார். நான் போலீஸ்கிட்ட போய் இப்போ கடைசியாக நான் கேட்கும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து அவங்க இன்னும் வரலை, ஒரு 2 வாரத்தில் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ கடைசியில் பார்க்கும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து நானாக போய் வலுக்கட்டாயமாக கேட்டுட்டு இருக்கும்போது கடைசியில் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் படித்து பார்க்கும்போது அதில் கேஷுவலாக தான் இறந்துருக்கான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் 3ஆம் தேதி இறந்த அந்த டைமிங்கு எதுவும் அதில் குறிப்பிடலை. அதே சமயம் அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கான்னு சொல்லி தான் அதில் இருக்குது. 3ஆம் தேதி நைட்டு இறந்ததுக்கு எத்தனை மணிக்கு இறந்துருக்காங்க, ஒரு அப்ராக்சிமெண்ட் டைம், எந்த ஒரு விளக்கமும் எங்களுக்கு அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுக்கல. இப்போ ரைட் உங்கள் திவ்யா அவங்க இருக்காங்க ரைட், இப்போ அக்கம் கூட பழங்க இப்போ வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இப்போ வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் அந்த ஹவுஸ்னு சரி, இந்த லவ் பண்ண விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, வீட்டோட ஹவுஸ் ஓனர் எங்கள் 2 பேருக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் சேர்ந்துருக்காங்க. அந்த பையன் வந்து என்ன சொன்னான்னா, நாங்கள் 1 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லியிருந்தான். எங்களுடைய சொந்தக்காரன் சரி, என் தங்கச்சியோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அவள் வேலை செய்கிற ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நான் போய் விசாரிச்சுட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்கிறதுக்கு 1% கூட சான்ஸே இல்லை ப்ரோ. உண்மையிலே அவங்க லவ் பண்ணியிருந்தா அந்த பையன் எதுக்கு உங்கள் தங்கச்சியே சூசைட் பண்ணியிருந்தா, அந்த பையன் எதுக்கு அறுத்து கீழே வச்சுட்டு செயின் எடுத்துக்கிட்டு ஏன் ஓடணும் ப்ரோ? உண்மையை லவ் பண்ணுற யாராச்சும் இப்படி ஓடுவாளான்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து இது கண்டிப்பாக சொல்லி அவங்களும் வந்து மோட்டிவாக என்கிட்ட சொல்கிறாங்க சார். பையன் வந்து சரண்டர் ஆனாலே, கார்த்திக் ராஜ் சரண்டர் ஆனாலே, வந்து அவன் வந்து லவ் பண்ணுன்னு நீ கேட்டிங்களா? கார்த்திக் ராஜா கிட்ட ஏசி சார் முன்னாடி என்னையும் உள்ளே கூப்பிட்டு வச்சு தம்பி நடந்ததை அவன் சொல்கிறான் கேட்டுக்கன்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொன்னான்னா, நானும் திவ்யாங்கிற பொண்ணு 1 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு வந்து அன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அப்போதைக்கு வந்து நான் கோவத்தில் தங்கச்சியோடைய திவ்யாவுடைய செல்லை வாங்கி உடச்சிட்டேன். பதிலுக்கு அவளும் என்னுடைய செல்லை வாங்கி உடச்சிட்டு 2 பேருக்கு வாக்குவாதம் வந்தப்போ நான் அந்த மாதிரி நான் செயின் அத்துனே அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. மறுபடியும் நான் என்ன பண்ணேன், வெளியில் வந்து உட்காந்துருந்தேன். திரும்பி உள்ளே போய் வைக்கும்போது அவள் பண்ணிக்கிட்டா. அப்போ நான் உள்ளே வந்து நான் பார்க்கும்போது தூங்கிட்டு தான் இருந்தா. என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் தூங்குனா. சரி நல்லா தான் கேஷுவலாக தூங்குறான்னு சொல்லி நானும் படுத்திருந்தேங்க. 3 மணிக்கு நான் எந்திரிச்சு பார்க்கும்போது பண்ணிக்கிட்டா. நான் என்னென்னு போய் நான் சாலை நானாக போய் வேமா அறுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க சார். அவங்க ஆக்சுவலாக எந்த ஒரு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனோ எந்த ஒரு ஆதாரமுமே வீட்டு வாடகை ஒப்பந்தமோ இல்லை மேரேஜ் ரிஜிஸ்டரோ எந்த ஒரு ப்ரூஃபுமே பண்ண கிடையாது. காமனாக கையில் ஏதோ ஒரு ரிங்கை வாங்கி காமிச்சிட்டு இந்த மாதிரி கிறிஸ்தவ முறைப்படி எங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து இதுக்கு பதிலாக வீடு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது வீட்டு ஓனரமாகவும் ஒன்று அவங்க பேரண்ட்ஸ்டையோ இல்லை எங்கள் பேரண்ட்ஸ்டையோ இல்லை கடைசி அவங்களுடைய திருமணமாயிருந்த ஒப்பந்தம் இல்லை எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் அவங்க கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்குதுங்க சார். இந்த இடத்துல இது தாண்டி இப்போ அவங்க அக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அக்கா தான் வீடியோ எடுத்து வச்சாங்களா நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்க அக்காவை தாண்டி வந்து அவங்க குடும்பத்தில் அப்பா அம்மா இந்த உறவு முறையில் யாரோ போலீஸ் ஸ்டேஷன் வரலையா சார்? நாங்கள் அவங்க யார்கிட்ட இது வரைக்கும் தொடர்பு கொள்ள கிடையாது. ஆனால் அந்த பையன் ஆஜராப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுடைய 2 அக்கா இருக்காங்க. ஒரு அக்கா மூத்த அக்கா பேர் அருணாதேவி, 2வது அக்கா பேர் தான் இந்த சுகுணாங்கிறவங்க. அவங்க அப்பா 3 பேர் தான் காவல் நிலையத்துக்கு வந்திருந்தாங்க. காவல் நிலையத்துக்கு நாங்கள் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டதுக்கு என் தம்பி மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும், நான் வக்கீலை வச்சு என்னுடைய மூலியமாக என் தரப்பில் நான் விசாரித்த வரைக்கும் அவங்க அக்காவுக்கு இப்போ புதுசாக ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு இடையில உடம்பு சரியில்லாதப்போ ஃபுல்லாக உங்கள் தங்கச்சி தாங்க அமௌண்ட் வாங்கி அவனுக்கு உதவி பண்ணுச்சு. அந்த பையன் வந்து ஜூலை மாதம் வந்து ஒரு பைக் எடுத்திருந்தான், அதுக்கு உங்கள் தங்கச்சி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பக்கம் உங்கள் தங்கச்சி தாங்க உங்கள் சம்பளத்திலேருந்து கொடுத்துச்சு, நான் கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பையன் வந்து வாங்கியிருந்தாங்க. உங்கள் தங்கச்சியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருந்தாலே சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு எங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க சார். இந்த செயின் வந்து அறுத்துட்டு போனான்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? பெங்களூர்ல வச்சிருந்தீங்க. ஆமாங்க சார். அதை போய் அங்கே போய் போலீஸ் விசாரணைக்கு அவங்க என்ன சொல்றாங்க சார்? போலீஸ் விசாரணையில் நான் கேட்டப்ப செயின் அவன் எடுத்துட்டு போனது உண்மைதாப்பா, பெங்களூர்ல உள்ள ஆக்சிஸ் பேங்க்ல அவனுடைய ப்ரூஃப்ல வந்து அடகு வச்சிருக்கிறது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பெங்களூர் போனாரா அவரு? சார் அவன்கிட்ட அந்த பையன்கிட்ட
தலைமறைவு ஆகிட்டாங்க சார். அவன்கிட்ட செலவுக்கு காசு இல்லாதனால தங்கச்சியோட செயின் அத்துட்டு போயிட்டு, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தலைமறைவு ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த செயினை போய் அடை வச்சு அந்த காசை அவனுடைய செலவுக்கு அவன் பயன்படுத்திக்கிட்டாங்க சார். ஃபேமிலிக்கு அப்பா அம்மா கூட ரைட், உங்க வீட்டுக்கு கூட பிறந்தவங்க கூட எதுவுமே தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. அவங்க ரிலேஷன்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடுல கூட தெரியலன்றீங்க. அதான் ஆச்சரியம். சார் இதுதாங்க சார் எனக்கு வியப்பூட்டு வகையில் இருக்குது. ஏன்னா என்னுடைய தங்கச்சி வந்து என்கிட்டயோ என்னுடைய அக்காக்கள்கிட்ட எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணி விஷயத்த சொல்லிடுவா. எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் ஓப்பனாக மனசு விட்டு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தில் அவனும் அவள் அக்காவும் சேர்ந்து தங்கச்சி இந்த மாதிரி மண்டையை கழுவி இந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் நல்லபடியான்னு சொல்லி, உனக்கு சாப்பாடு தானே நான் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி தங்கச்சிக்கிட்ட சில ஆசை ஊட்டும் வார்த்தைகளை கூறி தங்கச்சியை ஏமாற்றி இந்த மாதிரி மோசடி செஞ்சுருக்காங்க சார். இது முழுக்க ஃபோன் வந்து உங்க தங்கச்சி ஃபோன் இருக்கு இல்லையா, வந்து செக் பண்ணி பாத்தீங்களா நீங்க? தங்கச்சியோடைய செல்லை வந்து அந்த பையன் வந்து கொண்டு வரும்போது அவனுடைய செல்லை தூக்கி வீசினா உடையிற ஒரு கண்டிஷன்லையும் தங்கச்சியோடைய செல்லை ரெண்டாக உடைச்சிருக்கிறாங்க. ரெண்டாக உடைச்சி இந்த மாதிரி போலீஸ்கிட்ட கொடுக்கும்போது நாங்கள் போலீஸோட உள்ளே போய் நான் செக் பண்ணும்போது அந்த செல்ஃபில் உள்ள துணி எல்லாத்தையும் போலீஸ்காரன் மட்டும் செக் பண்ணும்போது எந்த ஒரு ப்ரூஃப் இல்லைப்பா, ஃபோன் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு எங்கிட்ட காவல்துறை அதிகாரி சொன்னாங்க. மறுபடியும் அந்த பையன் ஆஜராகும் போது அதே செல்ஃபில் போய் இந்த பையன் செல் எடுத்து கொடுக்கும்போது எனக்கே வியப்புற்ற ஒரு செய்தியாக தாங்க சார் இருந்துச்சு. தங்கச்சியோடைய வீட்டுக்கு பக்கத்தில் மட்டுமே மொத்தம் 4 சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குங்க சார் வீட்டை சுற்றி. ஆனால் போலீஸ்கார் வந்து இந்த ஒரே ஒரு சிசிடிவி மட்டும்தான் ஃபுட்டேஜை மட்டும் தான் எடுத்திருக்கு. அதோட ஹார்ட் டிஸ்கையோ எந்த ஒரு எவிடன்ஸையும் வந்து தக்க எவிடன்ஸாக அவங்க கைப்பற்ற கிடையாது இன்னைக்கு வரைக்கும். போலீஸ் வந்து 15ஆம் தேதி அந்த பையன் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தம்பு புள்ள அந்த பையன் மேலே இல்லைன்னு சொல்லி போலீஸ் வந்து எங்களுக்கு ஒரு தலையாக செயல்படுற மாதிரி இந்த விஷயத்தில் இருக்குது. நானும் பல சந்தேகமாக இருக்குது. எங்களுக்கு இந்த கேஸை வந்து சிபிஐயோ இல்லை ஸ்பெஷல் டீமோ மறுபடியும் இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்களுக்கு இது ஒரு நல்ல முடிவாக கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்க சார். ஃபஸ்ட்டு என் மக ஃபோன் பண்ணா சார். ஏம்மா வருஷ பிறப்பு அன்னைக்கு என்ன அவன் எடுத்து ஆக்குனேன் அப்படின்னு கேட்டான். கறி சாம்பார்டி அப்படின்னு சொன்னேன். சாம்பார் ஏன் ஆக்குற, ஒரு வருஷத்தில் ஒரு நாள் ஒரு நல்ல கறி குழம்போ ஒரு மீனை கிண்ணை வாங்கி காய்ச்சுமா, நான் தான் மாதம் 5000 4000 3000 போட்டு விட்றேனே. என்னடி போட்டு விட்ற தங்கச்சி, நீ வாங்குறது தம்பி சொல்கிறேன் 45 ரூபா சம்பளம்ங்கிற, எனக்கு போடுறது 5000 4000, ஒரு மாசம்ல 2000 ரூபா போட்டு விட்டுருந்தீங்க, என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வேணுமா, எனக்கு செலவுக்கு வேணும். செலவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன செலவு, நீ பொம்பளை பிள்ளை கட்டுச்சட்டா இருக்கணும்ல தங்கச்சி, நான் அம்மா கஷ்டப்பாடுபட்டு உன்னை படிக்க வச்சேன், பணத்தை கொட்டி உன்னை படிக்க வச்சிருக்கேன், நீ அதுக்கு தகுந்தபடி கொஞ்சம் கச்சிதமாக இரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவும் நானும் சிரிக்கவும் என் மகளும் சிரிச்சிச்சு சார். அதோட சரி என்னப்பா வேறு என்னப்பான்னு கேட்டு, வேறு என்ன உனக்கு உடம்புக்கு முடியலைன்னு காளையார் கோயிலில் போய் பெரிய ஆஸ்பத்திரியில் இருந்தியம்மா, படுத்து கிடந்தேன், நான் வர்றேன்னு சொன்னேன், நீ வேணா நீ வேலையை பாருப்பா. அதெல்லாம் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லலையே சார், எனக்கு சொல்லலையே சார். நான் பெத்தம்மாவை சொல்லியிருந்தா நான் உசுரோடு இன்னைக்கு நான் என் பிள்ளைய பார்த்துருப்பேனே சார். என் பிள்ளைய பால் ஊட்டி சீரு ஊட்டி வர மிளகாயை கடிச்சிக்கிட்டு 5 மாடி கட்டடத்தில் ஏறி நான் உழைச்சி இந்த பிள்ளைய பணம் கட்டி படிக்க வச்சேன் சார். அந்த பயலை இந்த பிள்ளை இந்த இன்னொரு பிள்ளை அதெல்லாம் வந்து கூட நான் பணம் கட்டலை. இந்த பயலுக்கு அந்த பிள்ளைக்கு உசுரை கொடுத்து இந்த மாடியில் ஏற முடியாதுன்னு சொல்லுவா சார். நான் பையன் நான் என் பிள்ளையில படிக்க ஒரு நாளைக்கு 50 100 ஒரு திடீர்னு மாதத்துக்கு 5000 கேட்பா, 5 மாதத்துக்கு 10,000 20,000 ரூபா காலேஜில் கேட்குறாம்மா. இதெல்லாம் நான் கஷ்டப்பாடுபட்டு படிக்க வச்சேன் சார். இதெல்லாம் நான் எடுத்து சொன்னேன், தங்கச்சி இந்த மாதிரி நான் படிக்க வச்சிருக்கேன், என்ன பெற்றாரு கொஞ்சம் கச்சிதமாக இரு, உனக்கு இந்த வருஷத்துலையாச்சு அடுத்த வருஷமாச்சு உனக்கு கல்யாணம் பண்ணணும், அண்ணன் இருக்கிறேன், அதையும் முடிச்சு கொடுத்தாத்தேன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா எனக்கு இப்போ கல்யாணம், எனக்கு 25 26 வயசு ஆகட்டும், அப்புறம் பண்ணிக்கிடலாம், உனக்கு நான் பணம் அனுப்புனா தானே நீ கஞ்சி குடிக்கலாம், நீ அப்பாவும் முடியலை, நீங்கள் கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னான் சார். கல்யாணம் பண்றேன்னு ஒருத்தனை விரும்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னதே இல்லை சார், சொல்லவே இல்லை சார். அப்படின்னு அப்புறம் பார்க்குறேன் 3ஆம் நாள் என் தங்கச்சி என் மகளுக்கு 2ஆம் நாள் ஃபோன் பண்ணியிருக்கா, அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. பண்ணி இந்த மாதிரி அம்மா ரொம்ப கஷ்டப்படுது, முடியலடி அம்மானால முடியலை, நம்ம அப்பாவுக்கும் முடியலை, அவங்களுக்கு கஞ்சி ஊற்றணும், நான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த பொருள் ஒரு 3 கிராமு நான் டிவி மாதிரி கொஞ்சம் கட்டுறேன், நீ எடுத்து தாடி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் சொல்லியிருக்கா சார். அப்புறம் நான் சொல்லுவேன் அந்த ஃபோனை வாங்கி அவள் அக்காட்ட பேசையில் நான் வாங்கி பேசுவேன், தங்கச்சி ஒரு கை செயின் ஒன்று ஒரு அரைப்பவன் இல்லை வாங்கி போட்டுக்கையா, நான் பொம்பளை பிள்ளை கொஞ்சம் கட்டுச்சட்டா வாங்கி போட்டுக்கணும்னு அதைத்தான் சார் சொன்னதோட அப்புறம் 3ஆம் நாள் சனிக்கிழமை ஒரு 7 மணி இருக்கும், நான் வீட்டுக்குள்ளே உலை வச்சுக்கிட்டு இருந்தேன், அங்கிட்டு வெளியில் ஒரு அடுப்பில் உலை வச்சுக்கிட்டு இருந்தேன், சோறு ஆக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கள் வீட்டுக்காரரு விழுந்து அழுதுகிட்டு இருந்தேன். ஐயோ என்னங்க இப்படி அழுகிறீல, என்னங்க யாருக்கு என்னங்க என்ன ஒடியானே சார், திவ்யா போச்சாமுடின்னு சொல்லாம யாரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நான் திருப்பி என் மகளுக்கிட்ட பண்ணுறேன். ஆமாம்மா திவ்யாவில் அடித்து கொண்ட ஒருத்தன் எடுத்து தூக்கிட்டு தனியாக போய் ரூம்புல 1.5 மாதம் ஆச்சு, அம்மா என்னடி இப்படி சொல்ற உனக்கு தெரியுமா, எனக்கு சத்தியமாக தெரியலம்மா, என் 3 பிள்ளையும் சத்தியம் பண்ணாம 2 பிள்ளையும் நான் பண்ணலை, காதலிக்கலம்மா, நான் காதலிக்கலை. அதே வக்கீலம்மா இருந்துச்சு சார், அந்த அம்மாட்ட வந்து கேட்டேன், ஏங்கம்மா ஒரு வீட்டில் இருந்துச்சு
இறந்து போச்சுன்னு கொண்டு போய் நீங்களாம் ஆஸ்பத்திரியில் தள்ளியிருக்கீங்களே அம்மா, நாங்கள் என்ன ஏதுன்னு பார்க்கறது இல்லையாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுவேன், ஏம்மா அதுவா காதலிச்சிச்சு, அதுவா சுருக்கு போட்டுக்கிட்டு கிடக்கு, அவனா நிறுத்தி போய் ட்ரெயின் லோட்டில் தண்டவாளயத்தில் நிறுத்தி செத்துருப்பேன், உன் பிள்ளை செத்து அது செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லவும் நான் கேட்டேன், சார் அதுவா பூட்டிக்கிட்டு அதுவா கதவை பூட்டிக்கிட்டு போர்வையை போட்டு பொருத்தி அதை அறுத்துக்கிட்டு படுக்குமா என்ன சார்னு கேட்கையில் அங்கிட்டு 2 பேர் இருந்துக்கிட்டு சரிம்மா. வீடியோவில் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன சார்னு நான் அழுகையை விட்டுட்டு நான் கேட்டேன். அதை காட்டினாங்க. ஒரு போலீஸ் உங்கள் கலரில் சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி அதை திறந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த கம்பில் இப்படியே தூக்குறாரு, அந்த லத்தி கம்பில் பிள்ளைய தூக்குறாரு, ஒரு கால் நீட்டி ஒரு கால் மடக்கி இப்படியே கிடந்துச்சு சார், இப்படியே கிடந்துச்சு. அது எப்படி சார், எப்படி மேடம் அப்படி போட்டுக்கிற முடியும், அப்படி எப்படி மேடம் போட்டுக்கிற முடியும், நீங்கள் சொல்றீங்களே மேடம், இதெல்லாம் அப்படித்தான் கிடந்துச்சு, அதைத்தான் நான் சொல்ல முடியும், போமா போஸ்ட் மேடம் பண்ணியாச்சு, போமா தூக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டா சார்.